அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்கு. கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 70 to 80% குக் ஆனால் போதும், அதுக்கு மேலே குக் பண்ணிடக்கூடாது. டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 80% குக் ஆனதும் நம்ம அதை வடித்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். இதில் வந்து 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அன்னாச்சி பூ ஒடிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நார்மல் சைஸ் பல்லாரி வந்து எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் தக்காளியில் வந்து 1 நறுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் ஒரு நார்மல் சைஸாக வந்து எடுத்துகிட்டு இதோட சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வந்து ஒரு 120 கிராம் அளவுக்கு நான் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதில் பாதியை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன், மீதியை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துக்கிடுறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 1 டைம் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல அரிசி, அதை வந்து இது மேலோட்டமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அரிசி போடும்போது நான் அடுப்பு வந்து ஆனில் தான் வச்சுருந்தேன். எல்லா அரிசியுமே தட்டிட்டு நம்ம விசில் வச்சிடக்கூடாது, மூடி வச்சுட்டு நம்ம குறைச்சி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேறு லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கணும். அரிசியை இது மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு இதில் ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 4 ட்ராப் கிட்ட நான் ஊற்றிக்கிடுறேன். அப்புறம் குங்குமப்பூ வந்து லைட்டாக ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு மல்லி புதினா நம்ம ஃபைனலாக போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இதோட போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த பிரியாணி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 1 டைம் அதுவும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா 1 டைம் வந்து கலந்து விட்டுக்கலாம். அது கண்டிப்பாக ரொம்ப கிண்டக்கூடாது, மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.